வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல்ட் சேவிங் பிளான்ங்க. இதில் நம்ம 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராமில் கூட கோல்ட் காயின் வாங்க முடியும். அதுக்கு பணத்தை எப்படி சேமிக்கலாம், அதுக்கான சார்ஜஸ் என்ன, எப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேவிங் பிளான் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் தங்கம் விற்கிற விலையில் நம்மளால் 1 கிராம் வாங்க முடியல, 2 கிராம் வாங்க முடியலன்னு நகையே சேமிக்காமல் பல பேர் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சின்னதாக 100 மில்லிகிராம் கூட கோல்ட் காயின் வாங்கி வச்சோம்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஃபியூச்சருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக நம்ம சேமிச்சோம்னாலே போதும். அதுக்கான பிளான் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அதாவது மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம இன்கம்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு சேவிங் ஐடியாஸ் இருக்குது, கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில், கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி, அதுக்கான கால்குலேஷன், இந்த மாதிரி தகவல்களும் நம்ம சேனலில் இருக்குது. கூடவே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதுக்கான கால்குலேஷன், அண்ட் மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்ன இன்னும் அதிகமான வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான கோல்ட் சேவிங் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்த வருமானம் வாங்குறவங்களுக்கும் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது நான் வேலைக்கு போல் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட சேமித்து தங்கம் வாங்கிறதுக்கான ஒரு பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு சேவிங் பிளான் நம்ம பணமாக சேமிக்கிறோம் இல்லை நகை வாங்கிறதுக்காக சேமிக்கிறோனாலும் நமக்கான கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், நம்ம அதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக அரைவ் பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 100 மில்லிகிராம் இல்லை 250 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கிறதுக்கு எப்படி சேமிக்கலாம்னா, அதாவது மாதம் உங்களால், அதாவது நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களால் 100 மில்லிகிராம் முடிஞ்சதுன்னா 100 மில்லிகிராமு இல்லை அரை கிராமு இல்லை 1/4 கிராம் இந்த மாதிரி நம்ம சேமிக்கலாம். அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், அதை எப்படி சேமிக்கலான்றதை பார்க்க போகிறோம். அண்ட் இது மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட், அதாவது 1 கிராமுக்கு அப்படின்றப்ப கோல்டோட ரேட் அதிகமாக இருக்குது. பட் இந்த மாதிரி வாங்குறப்ப கம்மியான அமௌண்ட் ஆகும். அதையுமே நம்ம டெய்லி சேவிங் மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நம்ம வந்து ஈஸியாக அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு டெய்லி ஆகிற செலவுகளில் இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு சேமிக்கிறதே தெரியாது. ஒவ்வொரு மாதமும் சேமிக்கிற அமௌண்ட்டில் நம்ம தங்கத்தை வாங்க முடியும். அண்ட் இந்த மாதிரி 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம்லலாம் நமக்கு வந்து கோல்ட் காயின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய கடைகளில் இருக்குது. குறிப்பாக ஜிஆர்டியில் அவைலபிளாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் அங்கே அதுக்கான சார்ஜஸ் எப்படி போடுறாங்க, கோல்ட் ரேட் என்ன, ஜிஎஸ்டி இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணணுங்கிறதையும் அரைவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இன்றைக்கான கோல்ட் ரேட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து 24 ஜூன் 2024. ஸோ இன்றைக்கி 1 கிராம் கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 6700 ரூபா. இது வந்து தங்கத்துக்கான ரேட் மட்டும். இது கூட நமக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வரும். காயின் வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி 2% வரும். இல்லை நீங்கள் நகையாக வாங்குறீங்கன்னா கூடுதலாக அந்த நகைக்கான வேஸ்டேஜும் சேர்ந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% சேர்ந்து நமக்கு வரும். இது வந்து 1 கிராமுக்கான ரேட்டு. அண்டு பொதுவாக ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ சென்னை ரேட்டு நமக்கு கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு அதை விட கம்மியான ரேட் தான் வந்து ஜிஆர்டியில் இருக்கும். ஸோ ஜிஆர்டியில் இன்றைக்கி 1 கிராம் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6625 ரூபா. ஸோ இது வந்து டிஃபர் ஆகும். ஃபிக்ஸடாக இவ்வளோன்னு சொல்ல முடியாது. மினிமம் ஒரு 20 ரூபாலேருந்து ஒரு 70-75 ரூபா வரைக்கும் நமக்கு கம்மியாக இருக்கும் மார்க்கெட் ரேட்டை விட. ஸோ இது ஜிஆர்டியோட ரேட்டு. இப்போ நம்ம கோல்ட் காயின் வாங்குறப்ப அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எப்படி அமௌண்ட்டை வந்து நம்ம அரைவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் 100 மில்லிகிராமில் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அதுக்கான ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கணும். 100 மில்லிகிராம் அப்படிங்கிறது இப்போது இந்த மாதிரி 1 கிராம் சேமிக்கணும்னா 100 மில்லிகிராமில் 10 காயின் வாங்கணும் நீங்கள். அப்போ தான் 1 கிராம் கோல்டு வந்து நம்ம சேமிக்க முடியும் இல்லையா. ஸோ மொத்தமாக வாங்கினோன்னா நமக்கு 7000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. ஒரு மாதத்தில் என்னால் அவ்வளோ பணம் சேமிக்க முடியலன்னு சொல்கிறவங்க 100 மில்லிகிராம் வாங்கலாம். 100 மில்லிகிராமுக்கான ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 670 ரூபா. அண்ட் இப்போது அதுக்கான மேக்கிங் சார்ஜஸ், இப்போ நார்மலாக 1 கிராம் காயின் வாங்கினா வேஸ்டேஜ் வந்து 2%ன்னு ஃபிக்ஸடாக போடுவாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ்னு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை தான் வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ அப்படின்னு
காயின் பார்த்தீங்கன்னா 75 ரூபா. இது வந்து ஜிஆர்டியில். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கடைகளில் இதோட கம்மியான மேக்கிங் சார்ஜஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நான் ஜிஆர்டியில் விசாரிச்சப்போ சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து 100 மில்லிகிராமுக்கு வந்து அந்த ரேட்டும் அதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக 75 ரூபா அப்படின்னு போடுறாங்க. ஸோ அது சேர்த்துட்டு வர அமௌண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டியும் வரும். அது வந்து ஒரு 23 ரூபா. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 768 ரூபா வருது ஒரு 100 மில்லிகிராம் நம்ம கோல்ட் காயின் வாங்கணும் அப்படிங்கிறப்ப. இந்த அமௌண்ட் ரேட் வந்து நான் ஜென்ரல் ரேட் தான் போட்டேன், ஜிஆர்டி ரேட் போடலை. பிகாஸ் கோல்டோட ரேட் கொஞ்சம் ஏறும் இதாகும், நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அதனால் நான் மார்க்கெட் ரேட்கே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிராம் அதாவது 100 மில்லிகிராம் வந்து 768 ரூபா ஆகும். இது உங்களால் மாதம் இந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து சேமிச்சிங்கன்னா ஈஸியாக ஒவ்வொரு மாதமும் நம்ம 100 மில்லிகிராம் வாங்கலாம். இல்லை என்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்க முடியும்னா 250 மில்லிகிராம் வாங்குறப்போ எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1675 ரூபா வருது. அண்ட் அதுக்கும் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ரூபா தான். ஸோ அதுக்கு எல்லாமே 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் எல்லாத்துக்குமே வந்து ஃபிக்ஸடாக மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ரூபா தான் போடுறாங்க. ஸோ அதுக்கு 75 ரூபா அந்த அமௌண்ட் சேர்த்து ஜிஎஸ்டி ஒரு 3% போட்டோன்னா 250 மில்லிகிராம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1800 ரூபா ஆகும் இன்றைக்கி ரேட்டுக்கு. அதே மாதிரி 500 மில்லிகிராம் அரை கிராம் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான ரேட் வந்து 3350 ப்ளஸ் அதுக்குமே மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ரூபா தான் ஆகுது. ப்ளஸ் இதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி. மொத்தமாக சேர்த்தோன்னா நம்ம 500 மில்லிகிராம் வாங்குறதுக்கு 3578 ரூபா ஆகும். இது எல்லாமே இன்றைக்கி தேதிக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்றப்ப இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 75 ரூபா அப்படிங்கிறது மேக்கிங் சார்ஜஸ். நீங்கள் 100 மில்லிகிராம் வாங்கினாலும் 250 இது சொன்னேன் இல்லையா, 500 கிராம்ஸ் வாங்கினாலும் அதே மில்லிகிராம்ஸ் வாங்கினாலும் அப்போ நம்ம 1 கிராம் சேமிக்கிறதுக்கு 100 மில்லிகிராம்னா 10 தடவை நம்ம வந்து 75 ரூபா கொடுக்கணும். ஸோ 750 ரூபா வந்து மேக்கிங் சார்ஜஸ்க்கே நமக்கு போகும். இதே 250 மில்லிகிராமில் நீங்கள் வாங்குறீங்கன்னா 4 வாங்கினீங்கள நமக்கு 1 கிராம் ஆகும். அப்போது நமக்கு 75 ரூபா 4 வாட்டி கட்டினாலும் நமக்கு வந்து 300 ரூபா தான் ஆகும். இதே அரை கிராமில் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அதே 75 ரூபா நம்ம 2 காயின் வாங்கினாலே 1 கிராம் கணக்கு வரும். ஸோ 150 ரூபா தான் ஆகும் 1 கிராமுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு சின்னதாக வாங்கும்போது கொஞ்சம் மேக்கிங் சார்ஜஸில் எக்ஸ்ட்ரா காசு இதாகுது. நம்ம 1 கிராமாக காயின் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக 2% போடுறப்போ ஒரு 130 140 ரூபா தான் ஆகும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதே 100 மில்லிகிராம் வாங்குறப்ப அந்த வேஸ்டேஜ் மட்டுமே பார்த்திங்கன்னா 750 ரூபா வருது. ஸோ 150 ரூபான்றப்ப 750னா மைனஸ் 150 நம்ம கிட்டத்தட்ட 600 ரூபா எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது ஒரு கிராம் சேமிக்கிறதுக்கு. ஸோ அந்த வேஸ்டேஜ் மட்டும் அதிகமாகும். பட் நம்ம வந்து அதுக்காக 1 கிராம் சேமிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கோல்டோட ரேட் இதாகும், அந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணாமலே போவோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு 100 மில்லிகிராமாவது சேமிக்க முடியும்னா முடிஞ்சதுன்னா நீங்கள் வாங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 250 மில்லிகிராம் இந்த மாதிரி வாங்கினா கொஞ்சம் நமக்கு அமௌண்ட் வந்து வேஸ்டேஜில் குறையுது. பிகாஸ் 4 காயின் வாங்கினாலே போதும், அப்போ நமக்கு 300 ரூபா அப்படி தான் ஆகும் வேஸ்டேஜ். ஸோ உங்களுக்கு எது முடியுதோ அந்த இதில் நீங்கள் சேமிக்கலாம். இப்போ 100 மில்லிகிராம்னா மாதம் நீங்கள் ஒரு 100 மில்லிகிராம் வாங்கணுன்னா அதுக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங் மெத்தட் சொல்லியிருந்தேன். ஸோ 30 நாள் நான் வந்து 768 இன்றைக்கி ரேட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 800 ரூபா ஆகும் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு நீங்கள் 27 ரூபா எடுத்து வச்சா போதும். அண்டு நம்ம வந்து 100 மில்லிகிராம் வந்து வாங்க முடியும் ஒவ்வொரு மாதமும். இல்லை 250 மில்லிகிராம் வாங்குறீங்கன்னா 1800 நான் இதில் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2000 ரூபான்னு போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு 67 ரூபா, அது 67 இல்லை 70 ரூபாவோ நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 250 மில்லிகிராம் வந்து வாங்க முடியும். இதே 500 மில்லிகிராம் அரை கிராம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இல்லை 3750 ரூபா போட்டிருக்கேன். ஸோ அந்த ரேட் படி ஒரு நாளைக்கு நீங்கள் 125 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் ஒவ்வொரு மாதமும் அரை கிராம் வந்து வாங்க முடியும். ஸோ உங்களோட வருமானத்தில் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கோல்டு வாங்கலாம். பிகாஸ் கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குது. இல்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஜி கோல்டில் கூட நீங்கள் வந்து டெய்லி சேமிக்கிற காசை வந்து போட்டுகிட்டே வரலாம். கோல்டோட ரேட் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம அதில் போடலாம். பட் என்னென்னா இப்போ நீங்கள் கையில் காசு சேமிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து டிஜி கோல்டை வந்து இது பண்ண முடியாது. நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருக்குது அப்படின்னா நம்ம அதுலேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் கையில் காசு சேமிக்கிறீங்கன்னா மாதம் சேர்த்து அதை கொண்டு போய் நம்ம நகையாக வாங்கிக்கலாம் காயினாக. இல்லை டிஜி கோல்டில் போட்டிங்கன்னா 11 மாதம் இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்ககிட்ட கையில் இருக்கிற காசை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஜிபே மூலயமா நீங்கள் சேமிக்கிற காசை அனுப்பிச்சிட்டா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து டிஜி கோல்ட்லையும் வந்து காசை சேர்த்துட்டே வரலாம். இப்படி சேர்க்குறப்ப 11 மாதம் முடிஞ்ச அப்புறமா மொத்தமாக எவ்வளோ கோல்டு நமக்கு சேர்ந்துருக்கோ அதுக்கு நம்ம காயினே வாங்கிக்கலாம். அப்போ 2% வேஸ்டேஜ் தான் வரும்.
ஸோ நீங்கள் இந்த வேஸ்டேஜில் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சேமிக்கிற காசை இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது ஜிபேக்கு யாராவது நெய்பர்ஸோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட கூட இந்த காசை கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட சொல்லிட்டா அந்த அமௌண்ட்டை வந்து டிஜிகோல்டில் நீங்கள் கட்டிகிட்டே வரலாம். இது ஒரு ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக இருக்குது, பெட்டராக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பட் கோல்டை வந்து நிச்சயமாக மாதம் மாதம் கொஞ்சமாவது சேமிக்க ஆரம்பிங்க. ஃப்யூச்சருக்கு நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.